அனைவருக்கும் வணக்கம். மே 31ஆம் தேதி மாலையில சாலிகிராமம் பிரசாத் ஸ்டுடியோல திரைப்பட பாடலாசிரியர் ஜெகன் கவிராஜ் அவர்களுடைய ஈரம் காயாத கதைகள் என்ற நூல் வெளியீட்டிற்கு சென்றிருந்தோம். இந்த ஜெகன் கவிராஜ் அவர்கள் என்னுடைய கணவரோடு 16 ஆண்டுகளாக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர். எங்க திருமணத்திற்கு, என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு, எங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷத்திலும் ஒரு மூத்த சகோதரனாக கலந்து கொண்டு எங்களுடைய உயர்வுல மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். இப்ப இருக்கிற சூழல்ல இப்படி ஒரு மனிதரை பார்ப்பது, பழகுவது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்வில் பேசிய ஒவ்வொருவரும் திரைப்பட இயக்குனர் அமீர் சார் அவர்கள்தான் இந்த நூலை வெளியிட்டார். நூலாசிரியரினுடைய தாயும் தந்தையும் அந்த நூலினை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியில நிறைய திரைப்பட இயக்குனர்கள், இசையமைப்பாளர்கள், அவரோடு பழகிய நெருங்கிய உறவுகள், இலக்கிய உலகை, திரைத்துறையை சார்ந்த உறவுகள் நிறைய பேர் கலந்து கொண்டனர். ஒவ்வொருவரும் அந்த நூலாசிரியரினுடைய பண்புகளை பேசிய பொழுது உண்மையிலேயே நாங்கள் நெகிழ்ந்து போனோம். ஒரு எளிமையான குடும்பத்திலிருந்து வந்து எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை முகம் சுளிக்காம அவ்வளவு நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு மனிதர். எப்பவுமே சிரித்த முகத்திற்கு சொந்தக்காரர். காய்லாங்கடையில இந்த தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எடைக்கு போடக்கூடிய ஒரு கடையில வேலைக்கு சேர்ந்து அந்த கடையில எடைக்கு வரக்கூடிய அந்த புத்தகங்களை எல்லாம் படித்து எழுத்தின் மேல ஒரு ஆர்வம் கொண்டு எழுத்தாளரா வரணும்னு ஒரு துடிப்போட அவர் எழுத்தாளராக வந்த கதை கேட்கும் பொழுதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இது அவருடைய 2வது புத்தகம். வெறும் எழுத்தாளரா மட்டும் இல்லாம தன்னுடைய கடுமையான உழைப்பால திரைத்துறையில பாடலாசிரியரா, உதவி இயக்குனரா, நடிகரா அப்படின்னு பல பரிணாமங்கள்ல இவர் பயணித்து கொண்டிருக்கிறார். நூல்ல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றும் நெஞ்சை பிழியக்கூடிய கதைகளா இருக்கும். ஒரு பெண், அந்த பெண்ணை சார்ந்த ஒரு சூழல், ஒவ்வொரு பெண்ணும் எப்படி அந்த கடுமையான காலகட்டத்தை கடந்து வருகிறார் அப்படின்னு தாத்தா பாட்டி கதை சொன்னா எப்படி நாம ஆர்வமா கேட்போம். அப்படி திருநெல்வேலி வட்டார வழக்கோட அமைந்த இந்த நூலை படிக்கின்ற பொழுது நாமும் அப்படியே அந்த திருநெல்வேலி வட்டாரத்தோடு அந்த வழக்கோடு ஒன்றிணைந்து போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம். ஒவ்வொரு கதையும் அவ்வளவு அற்புதம். ஈரம் காயாத கதைகள்னு இந்த நூலுக்கு பெயர். அப்படியே பொருத்தமாயி போய்விட்டது. ஒவ்வொரு கதையையும் படிக்கும் பொழுது நம்ம கண்கள்ல ஈரம் கசியும் அந்த அளவிற்கு மனதை வருடக்கூடிய, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு திரைப்படமாக எடுக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. இந்த நூலை படிக்கின்ற பொழுதே அந்த நூலாசிரியரினுடைய கடுமையான உழைப்பும் அவர் மனதில் இருந்த அந்த தாக்கமும் எப்படியெல்லாம் எழுத்துக்களாக வந்திருக்கிறது அப்படின்னு உணர முடியும். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு நூல் அப்படிங்கிறது ஒரு பிரசவத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இலக்கிய உலகிற்கு கதைகளை விரும்பி படிக்கக்கூடிய சுவைஞர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இலக்கிய உலகிற்கு மிக சிறப்பான ஒரு நூலை இன்று பிரசவித்து கொடுத்திருக்கிறார் ஜெகன் கவிராஜ் அவர்கள். இந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு நாள் நாம பார்க்கலாம். கதை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே? தினமும் கேட்போம். ஜெகன் கவிராஜ் அவர்கள் இது போல இன்னும் பல படைப்புகளை இலக்கிய உலகத்திற்கும் திரை உலகத்திற்கும் தர வேண்டுமாய் ஒரு சகோதரியாய் அண்ணன் அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி.